எங்க இருக்குதுங்க ஏதேன் தோட்டம்? எங்க இருக்குதுங்க ஏதேன் தோட்டம்? பரலோகமா பூமியிலையா? பூமியில இருக்குது. ஓகே, கரெக்ட். எங்க இருக்குங்க? பூமியில தான் வச்சிருக்கிறாரு. அது தேவன் என்ன பண்ணாருங்க, உடனே அதுக்கு கேருபீன்களை வச்சு என்ன பண்ணிட்டாருங்க, அங்க ஒரு சுடை பட்டத்தை வச்சுட்டு அங்க உள்ளவங்க யாரும் போக முடியாது. ஏன்னா ஜீவ ருச்சித்தின் கனி எங்க இருக்குதுங்க? அந்த ஏதேன் தோட்டத்து தான் இருக்குது. அது ஒரு வேளை எங்கன்னா மனுஷர் போய் என்ன பண்ணுவாங்க, அதை பார்த்து பிடிங்கி சாப்பிடும் போது அவங்க என்றுமே வாழ்ந்துக்க முடியாதுக்கு தேவன் அங்க தேவன் சொன்ன வார்த்தையை என்ன பண்ணுவாருன்னா, எந்த மனுஷனும் அங்க போக முடியாது. ஏன்னா ஒரு இடம் இருக்குதுன்றது நான் அதுக்கு முன்ன கூட ஆப்பிரிக்கால இருக்குதுன்றது நான் உங்க மத்தியில் சொல்லிருக்கேன் இல்லைங்களா? ஆப்பிரிக்கால ஒரு இடத்துல அந்த ஒரு தேசம் ஏதேன் தோற்றம் என்றது தேவன் வச்சிருக்கிறாரு எனக்கு ஒரு சில சொன்னதுனால உண்மையா மொத்தம் அது எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சர்ச் பண்ணி பாருங்க கூகுள்ல போகும்போது. அவ பண்ணும்போது அது டீட்டெயிலா நமக்கு தெரியும். அதே நேரத்துல நாம் கத்துக்கொள்ள வேண்டியது அதிகமா இருக்குது பைபிள்ல நமக்கு. ஆனா நம்ம தூங்கினே இருந்தா நம்ம எதுவுமே கத்துக்க முடியாது இல்லைங்களா? தூங்கினா எதுனா கத்துக்க முடியுமா? மூச்சு நிக்கிறவங்களை ஒரு சொல்லுவாங்க பெரியங்க, மூச்சு நிக்கிறவன என்ன பண்ணலாம், ஏப்பிடலாம். ஆனா தூங்கி நிக்கிற மாதிரி நடிக்கிறவன ஏப்ப முடியாதுன்ற மாதிரி. ஒளி வந்தது நீ என்ன ஆவ, ஏந்து பிரகாசி அப்படின்னு தெய்வம் சொல்ற. நம்மளுக்கு ஒளி வந்துக்குதுங்க, வெளிச்சம் வந்துக்குதுங்க. அப்ப பாரு, இருளே வெளிச்சத்தை உண்டாக்கின தேவன் நம் இதயத்தின் கண்களை, அதுதான் நம்ம வாசிக்க முடியும். 2 கொரிந்தியர்ல 2:4 வாசிக்கும் போது, இந்த பிரபஞ்சத்துடைய லோகாதிபதியா தேவனானவன் என்ன பண்ணிருக்கிறான் நம்மள, அதை வாசிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 4:4 வாசிங்க. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான பாருங்க, சுசேஷத்தின் ஒளி பாருங்க. அவிவிசுவாசி யாரெல்லாம் அவிவிசுவாசமா இருக்கிறோமோ அவர்களுக்குள் பிரகாசமா, நம்ம பிரகாசமா இருக்கக்கூடாது. பைபிள் படிக்கிறதுக்கு பிரகாசம் இருக்கக்கூடாது, பாடத்துக்கு பிரகாசமா இருக்கக்கூடாது, ஜெபிக்கிறதுக்கு பிரகாசமா இருக்கக்கூடாது, நம்ம அவர் வேதத்தை தேடத்துக்கு பிரகாசமா இருக்கக்கூடாது, முன்னு வரத்துக்கு பிரகாசமா இருக்கக்கூடாது. இப்படி சொன்னா நம்ம எத்தனை இருக்குதுங்க, நம்ம வாரத்துக்கு முன்ன ஒரு வாரம் 1000 வாரம் இல்லைங்களா? அதே நேரத்துல நான் வரத்துக்கு ரொம்ப ஆசையாக்குது. ஆனா வந்தாதான் ஆசீர்வாதம்ன்றாருங்க தேவன. இப்போ இந்த வந்துட்டீங்க, இப்ப இந்த ஆசீர்வாதம் யாருக்கு சேருங்க? நம்ம கூலிக்கு வேலைக்காரன், கூலிக்கு பாத்திரம். நம்ம வேலை செஞ்சு இன்னைக்கு ஒரு மாசம் எல்லாம் ஒருத்தர் வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோ, 2 நாள் வேலை போற பரவாயில்லப்பா கொடுத்துடலாம்ப்பா அப்படின்றாங்க. ஆனா ஒரு மாசத்துல 15 நாள் வேலை போய் 15 நாள் வேலைக்கு போய் 15 நாள் லீவ் எடுத்தா கொடுப்பாங்களா சம்பளம், நோய் சம்பளம்? இல்லையே. ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்குது. நாம் தேவன் சமூகத்துல வராமே தேவன் ஆசீர்வாதம் பெறணும்னா ஜெபிங்க ஐயா. ஒரு சிலர் சொல்றாங்க ஜெபம் பண்ணுவீங்க ஐயா. அப்போ ஜெபம் பண்ணிட்டா நம்ம ஆசீர்வாதம் பெற்று முடியுமா? இல்ல. சமூகத்துல நம்ம வரும்போதுதான் நம்ம அவரை நம்ம அறிய முடியும். ஒன்றான மெய்தேவனாக உண்மையும் நீ அனுப்பின இயேசுவை அறிவதே அந்த நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும். அதுக்குதான் நல்ல ஒரு ஐஸ்வர்யம் உள்ள இருக்கிறான் இருக்கும்போது நான் எப்படி, நான் சின்ன வயது முதல் கொண்டு நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த பிரமாணங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் ஐயா. இது நான் இன்னும் நான் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போனோம், நான் என்ன பண்ண சொல்லுப்பா அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லுவாருங்க, உனக்கு உண்டானது என்ன பண்ண எல்லாம் வித்து கொடுத்துருன்றாருங்களா இல்ல விட்டுட்டு வந்துருன்றாருங்களா? கரெக்டா நீ கண்டுபிடிச்சு வரலான்னு சொல்லி பார்க்கலாம். தேவனுக்கு மகிமைன்றாரு. அப்ப பார்க்கும்போது எதுவுமே ஆகட்டும், தேவன் செய்யற நன்மைகளை நாம் எப்பவுமே அதிகதான் தேவன் எங்களுடைய செய்யற நன்மையை மறக்கூடாது. எங்க இருக்கு 103 கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன். லாஸ்ட் ஜபத்துல பண்றேன். 103 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு என்ன ஆகுங்க, கர்த்தர் செய்த நன்மைகள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், மறக்க மாட்டேன். அப்போ மறக்காம இருக்கிறதுக்கு தான் நம்ம பிரயாசம் பண்ணணும். அப்போ எதுவுமே ஆகட்டும், அவர் இடத்துல கேட்கிறவன் அவர் இருக்கிறார் என்று தேடுதான் விசுவாசம். அவர் நமக்கு பலன் கொடுக்கிறாருன்றதான் விசுவாசம். நம்ம வாசிக்கும் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது அவரை நம்ம தேடும் போது நமக்கு பலன் அளிக்கிறார் என்றுதான் அவருடைய
விசுவாசத்துல தான் நம்ம நீதிமான் பிழைக்க முடியும் என்று நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்துல இந்த ஆதாமுக்கு இந்த யோவானுக்கு நல்ல உடையான நிரந்தரமான, அப்போ அந்த நிரந்தரத்துல இருந்தாங்களான்னு பார்த்தோம்னா அதுக்கு மேல டெக்னாலஜி எல்லாம் வந்துச்சு இல்லைங்களா? அதுக்கு முன்ன இல்லைங்க. தேவன் 2 பேருக்கும் சமமாக தேவன் கொடுத்தாருங்க. நம்ம இங்க பார்க்கும்போது அந்த ரத்தத்தின் உடன்படிக்கை தேவன் எப்பவுமே எது பண்ணாலும் அதுக்குதான் அங்க அந்த ரத்தத்தின் உடன்படிக்கை அவர் மூலமா பண்ணாரு. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய ரத்தத்தை, இதோ என்னுடைய ரத்தத்தை, என்னுடைய சரீரத்தை நீங்க பானம் பண்ணும்போது நீங்க எதுல கேறீங்க? ஜீவன்ல இருக்கிறீங்க. ஒருவேளை பானம் பண்ணாத இருந்தா நம்ம எங்க இருக்கிறோம்? போன வாரத்துல நம்ம பார்த்தீங்களா? வாரத்துல குற்றவாளி இல்லைங்க. நம்ம அவர் ரத்தத்துல நம்ம பானம் பண்ணும்போது அவரோடு கூட நம்ம பங்குள்ளங்களா இருக்கும்போது நாம் அவரு கூட நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? வழி நடத்தப்படுகிறோம். அது பிரவேசிக்கிறதுக்கு நம்ம தேவன் சமூகத்துல நம்ம வாசிக்கும் போது 1:26 வாசிங்க. மத்தேயு ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க. என்னுடைய புது உடன்படிக்கைன்னு ஒரு வார்த்தை வரும். வாசிங்க 26, மத்தேயு 26 இல்லைங்களா? வாசிங்க எடுத்து பாருங்க. பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சொன்ன முதல் வாக்குத்தத்தம் கிறிஸ்து பத்தி தான் அங்க நமக்கு சொல்லப்பட்டது. 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல உன் தலையை என்ன பண்ணுவான்? நெசக்குவா, நீயோ அவர் குதிக்காலே மெரிப்ப அப்படின்றது இங்க என்ன பண்றாருன்னா, கிறிஸ்து இயேசு கிறிஸ்து நமக்கு புதுதான உடன்படிக்கை என்ன பண்றாருன்னா, நாம் அவரோடு கூட இருக்கிறதுக்கு அந்த ரத்தம், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நம்ம நீக்கி என்ன பண்ணுமா? சுத்திகரிக்கும். அப்ப நம்ம சுத்திகரிக்கிறதான ஒரு பிள்ளைகளா நம்ம மாறுகிறோம். அந்த சுத்திகரிப்பு நம்ம அவருக்குள்ள இருந்தாதான் நமக்கு சுத்திகரிப்பே வருது. ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா எப்படியா இருக்கிறான்னா புது சுஷ்டியா இருக்கு. அவன் எண்ணமெல்லாம் மாறுது, அவன் ஏக்கமெல்லாம் மாறுது. நம்ம பாட்டு கொடுப்பானோ, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் யாரு சித்தம் செய்யணும்? அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம், அவருக்காக வாழறதுக்கு எப்ப நம்ம ட்ரை பண்ணோம்னா எல்லாமே ஒதுக்கும் போது தான் எது இருக்கட்டும். அதுதான் பவுல் சொல்வாரு. இப்ப நம்ம பவுலுக்கிட்ட நம்ம இந்த வசனத்தை இன்னொரு வாட்டி வாசிக்கலாம் பாருங்க. 26 அதில் பாருங்க, புது உடன்படிக்கையானது அந்த வார்த்தை மட்டும் படிச்சுட்டு திருவாதிக்கு போயிடலாம். புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்குது. அங்க ஆதாம் கிட்ட ரத்தமா கொடுத்தாருங்க. அவர் ஆனாலே இல்ல, அவரு எப்பவுமே தேவன் வந்து அவர் படிச்சு எல்லாம் ஒருவேளை மனுஷனா தேவகுமாரனான்னு பார்த்தா நம்ம அதுக்கு முன்னு கூட செஞ்சுச்சு. யாரு நேசிக்கிறார்? அது அதிகமா நம்மளே தான் நேசிக்கிறார் தேவன். அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா புது உடன்படிக்கை கொடுத்து நம்மை சிறுபடுத்துறாரு. சிறுபடுத்தும் இல்ல, நம்மளை என்ன பண்றாருங்க? தமிழ்ல நல்லா சொல்லணும், சொச்சமா என்ன சொல்றாரு? என்ன சொல்லலாம்? சுகம் இல்லைங்களா? என்ன சொல்லணும்னா சிறுபடுத்தி நிலைநிறுத்துவார் இல்லைங்களா? சிறுபடுத்தி நிலைநிறுத்துவார் என்று நமக்கு சொல்லப்படுது. அதே நேரத்துல பாருங்க, நம்ம போயிடலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துக்கு போலாம். இப்போ அதுல பாருங்க, நான் கிறிஸ்துக்காக என்று எல்லாமே நான் எப்படி நினைக்கிறேன்னு அவர் சொல்றாரு. அப்போஸ்தலன் பவுல் சொல்றதான வார்த்தை பாருங்க. 8ஆம் நாளில் நான் விருத்து சேதனம் பண்ணி அடிந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான். பாருங்க, இஸ்ரவேலுக்கு நான் வம்சத்திலிருந்து வந்தவன் என்றதுக்கு அவங்க அடியாளமா சொல்றாருங்கோ. அப்புறம் பெஞ்சமின் கோத்திரத்தில் உள்ளவன், எபிரேயன். பைபிள் கூட எதுல இருந்து வந்துக்குதுங்க? கிரேக்கு எபிரேய மொழியில தான் அந்த நமக்கு தச்சமா ஆகிக்குதுங்க. அதே மாதிரி இவர் எப்படியாப்பட்டவர்னா இந்த மொழியை கத்துக்கணுக்கிறவர். அவரு எந்த மொழியை? எபிரேய மொழி நல்லா தெரிஞ்சு வரும். அங்க இருக்கிற அந்த ஜாதிங்க ஜனங்களுக்கெல்லாம் கூட நல்லா போதிக்கக்கூடியதான ஒரு மனுஷன். அதனால பாருங்க, அப்புறம் சொல்றாருங்க, பாருங்க எபிரேயில பிறந்த, இன்னும் விவரமா சொல்றாங்க, எபிரேயில பிறந்த எபிரேயன். பாருங்க, நியாய பிரமாணத்தின்படி பார்க்கும்போது நான் பரிசேயங்கிறார். பாருங்க, இவருக்கு எப்படியாப்பட்ட பக்தி வைராகியம்னா, பக்தி வைராகியத்தின்படி
பாருங்க, ரொம்ப பக்தி. யாரு மேல? அவரு நீதியில அவர் கொடுத்த வேலையில ரொம்ப பக்தியான ஒரு வேலை செய்யறவரு. அது கீழே வாசிங்க. பாருங்க, நியாய பிரமாணத்தின்படி அவர் மேல எந்த குற்றம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நியாய பிரமாணம் இது சொல்லுதுன்னா நான் அது செய்யறேன். அதுல நான் என் மேல யாரும் நீங்க என்ன பண்ண முடியாது, குற்றமே சாட்ட முடியாது. ஏன்னா நியாய பிரமாணம் தான் சொல்லி இருக்குது. அதனால நான் அதே செய்யறேன் என்று சொல்லுகிறவரான அந்த டீச் பண்றவராக காணப்படுகிறார். அப்புறம் பாருங்க, ஆகிலும் இங்கதான் வராங்க. எனக்கு லாபமானது எல்லாவற்றையும் அவைகளை எல்லாம் கிறிஸ்துக்காக நான் நஷ்டம் என்று நீ நினைக்கிறீங்களா? நான் நினைக்கிறேங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையில கிறிஸ்துக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று கருதுங்க. அதனால்தான் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உலகத்துல நமக்கு எதுவுமே இருக்குது, எந்த நீங்க சொல்றீங்க, நம்ம செத்தா எங்க எத்தனை போக முடியுமா? ஒண்ணு யோசனை பண்ணுங்க. செத்து போயிருக்க எத்தனை போக முடியுமா? இன்று வேலை காணுகிறோம், நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. நமக்குன்னு விட்டுருங்க, தேவனுக்கு என்றது நம்ம சேர்த்துக்கோ. அதனால்தான் உங்கள் பொக்கிஷங்கள் இந்த பூமிக்காக நீங்க என்ன பண்ணாதீங்க, சேர்த்து வைக்காதீங்க. நாளை தினத்தை குறித்து நாளைக்கே என்ன பண்ணுங்களாம், கவலைப்படுகிறது. அதனால நீங்க ஒரு மயம் கூட்ட முடியாது, ஒரு மயம் குறைக்கவே முடியாது. உன் தலைமுடியை வெள்ளையாக்க முடியாது, உன் தலைமுடியை கருப்பாக்க உன்னால முடியாது. எதுனா பண்ண முடியுமா நம்மளால? ஒரு ட்ரை போட்டு நான் கவர் பண்றேன் நான் நினைக்கிறேன். மறுபடியும் வெள்ளை முடியும்னா ஆகுங்க. அதுல கருப்பு முடியல ஒரு வெள்ளை முடிய முளைஞ்சு வந்து காட்டுது என்னன்னு, நான் இருக்கிறேன் இருக்குது இல்லைங்களா? அப்போ எதுனா நம்ம பண்ண முடியுமா முடியாதான்னு தேவன் என்ன பண்றாருங்க, ஒருவேளை நீ பண்ணுவடா உன் ட்ரைய, ஆனா கூட நான் தேவன் என்றது உனக்கு தெரிஞ்ச நான் என்ன பண்ண முடியும்? வேத வசனம் நிறைவேறணும். அதுதான் தேவனுக்கு மகிமை சொல்றேன். வேத வசனம் நிறைவேறணும். அப்புறம் பாருங்க, வாசிக்கலாம். அது மாத்திரம் அல்ல, பாருங்க, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் இதுதான் நான் தேவனை எப்பவுமே நான் அறிஞ்சிக்குவேன், எப்பவுமே நான் அவரை தெரிஞ்சுக்குவேன், எப்பவுமே நான் அவருக்காக சமூகத்தை காத்திருப்பேன் அப்படி என்று சொல்லி பாருங்க, எல்லாவற்றையும் எதுவுமே எனக்கு இப்ப நான் பிரயாசப்படுகிறது அவனுடைய நீதிக்காக, நான் கிறிஸ்துவை துன்பப்படுத்தணும். பாருங்க, அந்த உடைய வாழ்க்கை எல்லாமே நான் என்ன பண்றேன்னா நஷ்டம். எதுவுமே எனக்கு இதெல்லாம் நஷ்டம். இப்போ நான் என்ன பண்றேன்னா பாருங்க, பாருங்க, கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்தேன். அப்போ நம்ம கிறிஸ்துவை என்ன பண்ணணும், ஆதாயப்படுத்திக்கணும். பாருங்க, நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை நான் உடையனா இருக்க மாட்டேன். பாருங்க, மேல நியாய பிரமாணத்தின்படி நான் இதுக்கு மேல என்ன பண்ண மாட்டேன், கிறிஸ்துக்காக அதை நான் செய்வேன் என்று சொல்றாரு. அப்புறம் பாருங்க, கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறதும், பாருங்க, விசுவாசம் மூலமா நடக்கிற தேவனால் உண்டாகிறதும் நான் நீதியை உடையவனாய் இருந்து, அந்த நீதி வேற, இந்த நீதி வேற. கிறிஸ்து கொடுக்கிற நீதி வேற, பிரமாணம் ஒண்ணுதான். அதே நேரத்துல கிறிஸ்து சொல்லுவாருங்க, நான் அதை நிறைவேற்றதான் வந்தேன், அதை அழிக்கும்படி வரல. வானம் பூமி ஒளிந்தாலும் என் வார்த்தைகள் என்ன பண்ண முடியாது, ஒளிங்குதில்லை என்று சொல்லி நமக்கு சொல்ல முடியும். அதே நேரத்துல இங்க சொல்ற பாருங்க, பாருங்க, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும், பாருங்க, அவருடைய உயிர்த்தெழுதலையும் வல்லமையையும், பாருங்க, அவருடைய பாடுகளுடைய ஐக்கியத்தையும் அறிகிறதுக்கும், பாருங்க, அவருடைய மரணத்துக்கு ஒப்பானது, மரணத்துக்குள்ளாகி எப்படியாவிலும் பாருங்க, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து இருப்பதற்கும் தகுதியாகும்படிக்கு அவருக்காக பாருங்க, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த தேவன் நம் தேவன். எங்க தேவன் அவரு சிலுவையில உயிர் கொடுத்து என்ன பண்ணாருங்க, பிதாவே உங்களுக்கு சித்தமனால இருந்து பார்த்துட்டு என்ன பண்ண நீங்க கடவுது அப்படின்னு கேக்குறேன். ஜோம் பண்றாருங்க, ரொம்ப முடியாத பண்றாரான்னா ஒருவேளை தேவன் காப்பாத்திடுவாரோ என்று நம்ம பிள்ளைங்க கூட ரொம்ப பாதுபட்டிருந்தா நம்ம என்ன பண்ணுங்க,
சாய் ஒன்றும் பாதுபடாதடா.